ஐஏஎஸ் அதிகாரிங்க பார்க்குறாங்க எவ்வளோ ஃபண்டு ரிலீஸ் பண்ணுது கவர்மெண்ட்டு, மேன் பவரும் கொடுக்குறாங்க, கொடுத்தோம் ஏன் க்ளீன் ஆக மாட்டேங்குது, அடுத்த ஸ்டெப் எடுப்போம் சொல்லிட்டா தனியாருக்கு ஒரு ஜோனை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தனியார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஜோன், அவங்களால பண்ண முடியுது. ஆனால் அதோட பெருசு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். அப்படி இருந்து ஏன் அவங்களால பண்ண முடியல? இங்கே வேலை செய்ய தவறிய அதிகாரிகள் தான் இங்கே பிரச்சனையே. எப்படின்னு சொல்கிறீங்க? உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. துப்புர ஆய்வாளர்களுக்கு புவாரியும் இருக்கட்டும், பிலாலா இருக்கட்டும், எந்த ஹோட்டலா வேணாலும் இருக்கட்டும், அவர் கேட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். இப்போ அரசியல்வாதிங்க கட்டிங் ரவுடி மாமூல் எல்லாம் போயிடுச்சு. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து கொடுத்து தான் வியாபாரம் பண்ணணுன்ற கட்டாயத்துக்கு இவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் எல்லாருக்குமே நான் பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எலெக்ஷன்லேயே ஓட்டுக்கு வாங்கினார் இல்லையா? பணி நிரந்தரம்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. இந்த NULM ஸ்டாஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா, டெய்லி சைன் போடுறியா 4000, 2 வேளை சைன் போடுறியா, நடுவில் போறியா 4000, காலையில் மட்டும்தான் சைன் போடுவியா 5000, இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து போடுவியா 6000. இவர் வந்து காசு வாங்கிட்டு இத்தனை நாளாக வந்து தப்பிச்சு மாட்டாம எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரிப்பன் பில்டிங்கில் உட்காந்து ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். பிரைவேட் கிட்ட போயிட்டு நம்ம சைன் போட்டு வேற வேலை எதுவும் பார்க்க முடியாது. ஆனா இதுல ஒரு 50% வந்து தப்பு பண்ணாதவங்களும் இருக்காங்களே, அவங்களுக்கும் பாதிக்கப்படுதுல. தப்பு பண்ணவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வேற விதமான பிரச்சனை, தப்பு பண்ணாதவங்களுக்கு வாழ்வாதாரமே பிரச்சனையா போகுது. அதனால தான் அவங்க வந்து அங்க உட்கார்றாங்க. தூய்மை பணியாளர்களும் இப்படி ஆயிடுச்சு, அப்போ ஒயின் ஷாப்லயும் இப்படி ஆயிட்டு வருது. எல்லா இடத்துலையுமே இந்திக்காரங்களை போட்டாங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் அதிகமாயிடும். தமிழர்கள் எல்லாருமே பிச்சை தான் எடுக்கணும். இப்போ அது மட்டும் இல்லாம ஓட்டுரிமையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேண்ட் கிளவுஸும் கொடுக்க மாட்டாங்க. இந்த வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 50 வண்டி இருக்குன்னா 40 வண்டிக்கு வந்து சர்வீஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பில்லை போடுவானுங்க. தொடப்பத்துக்கு பில்லை போடுவானுங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி ஹெல்த் செக்அப் பண்ணுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் பில் ஒன்று போடுவானுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினு ஒரு பில்லை போடுவாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள். எல்லா விதமான டார்ச்சரும் கொடுக்குறானுங்க. ஏன் பாலியல் தொல்லையும் கொடுப்பானுங்க இவனுங்க பணியாளர்கள்கிட்ட. ஆமா, பணியாளர்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஆய்வாளர்கள் மேல வந்து பாலியல் புகார் கொடுத்துருக்காங்கன்றத நோலன் ஆஃபீஸர்ல போய் கேட்டு பாருங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர் சதாம் ஹுசைன் தான் இணைந்திருக்காரு. நம்ம பார்த்துருப்போம் சில தினங்களுக்கு முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்ற போகிறாங்கன்றதுனால எல்லாருமே ரிப்பன் பில்டிங் வெளியே நின்று கிட்டத்தட்ட ராத்திரி பகலுமா 15 நாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ப்ரைவேட்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அந்த தமிழக அரசு ஏன் ப்ரைவேட்டுக்கு மாற்றினாங்கன்றதும், அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் இருக்குது, ஒரு உள்நோக்கம் இருக்குன்றதை வந்து சதாம் ஹுசைன் சொல்கிறாரு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம விவரமாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்திருந்தாலே அதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், நிறையா செய்திகள்லாம் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் பண்ண போராட்டம் பற்றி நீங்கள் வந்து பேசுகிறேன்னு சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 15 ஜோன் இருக்குது இந்த கார்பரேஷனில். இந்த 15 ஜோனில் ஒரு ஜோனுக்கு 10லேருந்து 12 டிவிஷன். ஒரு டிவிஷனுக்கு தூய்மை பணியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா 120 பேர், 100லேருந்து 120 பேர். இந்த 15 ஜோன்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20,000 தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜோன் தான். அந்த 2 ஜோனில் கிட்டத்தட்ட 1600 பேர் இருக்கிறாங்க. இந்த 20,000 பேரில் 1200 பேர் தான் இப்போது அங்கே ஸ்ட்ரைக் பண்ணது. ஃபர்ஸ்ட் இதை ஏன் வந்து தனியாருக்கு கொடுத்தாங்கன்றதை நம்ம இப்போ பேசுவோம். அரசாங்கம் வந்து பல 100 கோடி ரூபா இந்த தூய்மை பணிக்காக வந்து ஒதுக்குறாங்க. சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றிடணும் எப்படியாச்சு சொல்லிட்டு மேன் பவரும் கரெக்டாக கொடுக்குறாங்க, ஃபண்டும் அதுக்கேற்ற ஃபண்டு கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் ஃபண்டு ஒத்துக்கிறாங்க. எல்லாமே பண்ணியும் சென்னை வந்து க்ளீனாக இருக்கா? இல்லை. ஏன் ஒர்க்கு ஒழுங்காக பண்ணலையோ அவங்க அங்கே? அதுதான் பிரச்சனை. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து அதிமுக திமுக இந்த பிரச்சனை கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை இது. ஓகேங்களா? ஐஏஎஸ் அதிகாரிங்க பார்க்குறாங்க, என்னடா நம்ம வந்து எவ்வளோ ஃபண்டு ரிலீஸ் பண்ணுது கவர்மெண்ட்டு, அது வந்து இத்தனை மேன் பவரும் கொடுக்குறாங்க, கொடுத்தோம் ஏன் க்ளீன் ஆக மாட்டேங்குது சொல்லிட்டு ஒரு அடுத்த ஸ்டெப் எடுப்போம் சொல்லிட்டா தனியாருக்கு ஒரு ஜோனை கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அது கொடுக்கும்போது அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க, தனியார் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஜோன் கொடுக்கும்போது அந்த ஜோன் வந்து க்ளீன் ஆகிடுது. அப்போது இந்த ஃபார்முலாவை 15 ஜோனுக்கும் அப்ளை பண்ணுவோம் சொல்லிட்டா ஒரு ஜோனாக அவங்க மாற்றிட்டு வராங்க.
தனியாருக்கு. எல்லா ஜோனும் மாத்திடுறாங்க. மிச்சம் இருக்கிற 2 ஜோன் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையில. ஓகேண்ணா, இப்போ வந்து ஒரு தனியார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஜோன், அவங்களால பண்ண முடியுது. ஆனால் அதோட பெருசு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய வெஹிக்கல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, க்ளவுஸு பாட்லாம் போட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்து ஏன் அவங்களால பண்ண முடியல? அது அதாவது அரசாங்கம்ன்றது முதலமைச்சர், ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, கவுன்சிலர்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்துன்னு அவங்க வேலை செய்ய முடியாது. அவங்க அதிகாரிங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க, அந்த அதிகாரிங்க தான் வேலை செய்யணும். இங்கே வேலை செய்ய தவறிய அதிகாரிகள் தான் இங்கே பிரச்சனையே. எப்படின்னு சொல்கிறீங்க? சிம்பிளாக பார்க்க போனீங்கன்னா 1600 பேர், இந்த 20,000 பேர், இவங்க எல்லாமே என்ன பேசிக்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட கோரிக்கை என்னன்னா பணி நிரந்தரம். அதை ஏன் பண்ண முடியாதுன்றதுக்கு விளக்கம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்க எல்லாம் வந்து NULMன்றது தமிழில் அதோட அர்த்தம் என்னன்னா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். இதுல தான் வந்து இவங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேலரி யார் கொடுக்குறாங்கன்றது தான் இப்போ கேள்வியே. இந்த சேலரி கொடுக்கறதே முக்கால்வாசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கால்வாசி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா? இது வந்து இந்த NULMோட கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு? சென்ட்ரல் தான், முக்கால்வாசி சென்ட்ரல். பணி நிரந்தரம் பண்ணணும்னா யார் பண்ணணும்? அவங்க தான் பண்ணணும். இதுதான் இங்க பிரச்சனை. பணி நிரந்தரம் கேள்விக்குறி தான். அதனால வந்து இந்த ஸ்கீம்ல NULMன்ற ஸ்கீம்ல வெறும் துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே இல்லை. சென்னையில நிறைய டிபார்ட்மெண்ட்ல இவங்களை எடுக்கிறாங்க. இவங்க வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க? கிட்டத்தட்ட 50 டிபார்ட்மெண்ட் கிட்ட இவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து கிளீனிங்கில் இருக்காங்க, மலேரியா வார்டில் இருக்கிறாங்க, நர்சஸாக இருக்கிறாங்க, ரிப்பன் பில்டிங்லேயே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க, ஏஇக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய துறையில் ரோடு கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல இவங்க வந்து கிட்டத்தட்ட பிரிஞ்சு இருக்கிறாங்க NULMன்னு. ஓகே, உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிட்டத்தட்ட 1 லட்சம் NULM பணியாளர்கள் இருக்கிறாங்க. இதில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணி நிரந்தரம் செய் சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க வைக்கிறதுல தப்பு இல்லையே. ஏன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் எல்லாருக்குமே நான் பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எலெக்ஷன்லேயே ஓட்டுக்கு வாங்கினார் இல்லையா? அதாவது 2021 அவர் வந்து அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது எந்த ஒரு புரிதலில் கொடுத்துட்டாரா என்ன ஏதுன்றது அவ்வளோவா தெரியல. ஆனால் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணி நிரந்தரம்ன்றது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இவங்களுக்கு பவர் கிடையாது. இந்த NULM ஸ்டாஃப்ஸை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா துப்புரவு ஆய்வாளர். இந்த துப்புரவு ஆய்வாளர் தான் இங்க பிரச்சனையே. என்ன பிரச்சனை? எப்படி சொல்றதுன்னா, உதாரணத்துக்கு இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்து 120 பேர் இருக்கிறாங்க. ஓகே, NULM ஸ்கீம்ல. இவர் என்ன பண்றாருன்னா இவர் ஆசைக்கு, இவர் பணத்தாசைக்கு ஒரு 50%, அப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேர் இவர் என்ன பண்றாருன்னா 50 பேர் வேலைக்கு வா, 50 பேர் கையெழுத்து போட்டு நீ வந்து போயிடு, வேலை பார்க்க வேணாம். அப்படிலாம் நடக்குதா? இப்போ கையெழுத்து போட்டவங்களுக்கு என்ன காசு வரும்? கையெழுத்து போட்டவங்களுக்கு கையெழுத்து போட்டு இவர் அனுப்புறதுல லாபம் யாருக்குன்னா 2 பேருக்குமே லாபம் இருக்குது. இவர் வந்து துப்புரவு ஆய்வாளர் என்ன பண்றாருன்னா ஒரு 50% இந்த 50 பேரை வந்து நீ கையெழுத்து போடுன்றாரு இல்லையா, ஒருத்தர்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிக்கிறாரு. இவங்க கையெழுத்து போட்டு என்ன பண்றாங்கன்னா வேற வேலைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ இங்க வேலை செய்ய தேவையில்லை, கையெழுத்து போட்டுருவாங்க, வேற வேலைக்கும் போயிட்டு அங்க ஒரு சம்பளம் வாங்கிடுவாங்க, இந்த சம்பளமும் வாங்கிடுவாங்க. அதுல வந்து ஒரு கமிஷனா வந்து துப்புரவு ஆய்வாளருக்கு கொடுத்துடுறாங்க. இந்த 100 பேர் வேலை செய்யற இடத்துல 50 பேர் மட்டும் வேலை செஞ்சா குப்பைங்கெல்லாம் காலியாகாதுதான். கரெக்டான கணக்கு காட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ற மாதிரி கணக்கு காட்டுறாங்க. இதுதான் வந்து பிரச்சனை. இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த துப்புரவு ஆய்வாளர் என்ன பண்றாருன்னா ஒரு விதமா இருக்குது. டெய்லி சைன் போடுறியா 4000, 2 வேலை சைன் போடுறியா, நடுவில் போறியா 4000, காலையில மட்டும் தான் சைன் போடுவியா 5000, இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து போடுவியா 6000. இந்த மாதிரி வந்து தூய்மை பணியாளர்கள் கிட்ட இருந்து இவர் வந்து காசு வாங்கிட்டு 100 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 50 பேரை வேலைக்கு வைக்கிறது. 50 பேர் காசை வந்து இவர் வாங்கிட்டு இவர் வந்து பிரிச்சிடுறாரு. அந்த காசு எல்லாமே இவருக்கு மட்டும் தான் போகுமா? இவருக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க எல்லாருக்கும் பங்கு போயிடுது. இல்லைன்னா இவர் மட்டுமே சாப்பிட்டா மேல இருக்கிற அதிகாரிகளை இவங்களை போட்டு கொடுத்துருவாங்கல்ல. புரியுது. இத்தனை நாளா வந்து தப்பிச்சு மாட்டாம எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரிப்பன் பில்டிங்ல உட்காந்து, ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். ஓகே, அப்போ அந்த போராட்டத்துக்கு உள்நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை இல்லை. அதை நான் கடைசியா சொல்றேன். ஓகே, நீங்க வந்து 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 3 மாசம் நடக்க வேண்டிய வேலையை 8 மாசம் பண்ணீங்கன்னா நான் கேள்வி கேட்பேன் இல்லையா, அந்த பிரச்சனை தான் இங்க ஆரம்பிக்குது. நம்ம தமிழக அரசு எதுவும் கேட்கறது இல்லையா? கேள்வி கேட்கிற இது யாருன்னா IAS தான் கேள்வி கேட்பாங்க. அப்போதான் இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க தான். நம்ம கார்பரேஷன் அதிகாரிகளை பத்தி தெரியாதா,
ஒரு 10 நிமிஷத்துல வந்து ஒரு தெருவை வந்து சுத்தம் பண்றது எப்படி, செட்டப் போடுறது எப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கத்துக்கலாம். அரசாங்கம் நம்ம கட்டுற வரி பணத்தை மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி ஃபண்டை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வேலை செய்ய வேண்டிய அதிகாரிகள் அதுல வந்து பயங்கரமான ஒரு கொள்ளை. எப்படி, இந்த ஆய்வாளர்கள் தான், துப்புரவு ஆய்வாளர்கள் அடிக்கிற கொள்ளை மாதிரி வேற யாராலையும் அடிக்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப சுலபமா பணம் பார்க்கக்கூடிய ஒரு துறை தான் துப்புரவு ஆய்வாளர் கையில. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு, தமிழக அரசுக்கு தெரியாமலா இருக்கும், தெரிஞ்சு அந்த அதிகாரியை மாத்தலாம்ல. ஒரு அதிகாரியோட பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, மொத்தம் தொழிலாளிகளும் கூட்டு சேர்ந்து களவாண்டா முதலாளிக்கு அவ்வளவு சீக்கிரம் போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷயம் எல்லாமே பூசி மொழிவிடுறாங்க. அதாவது முதலமைச்சர் ஐயா வராரு, வந்து பார்வையிட வராரு, அப்ப பக்காவா சுத்தமா பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க வந்து இந்த 50, இப்போ இதை சொல்ற முதல்ல இந்த 50 துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளைண்ட் வர இடமா அட்வொகேட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டுன்னு கம்ப்ளைண்ட் போட்டு மேல எடுத்துக்கிட்டு போயிடும். அந்த பிரச்சனை மேல இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணிடு. இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்க, இந்த டாக்டர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இடமா பார்த்து கிளீன் பண்ணிடுவாங்க. கேள்வி கேட்காத இடங்கள் நிறைய இருக்குது சென்னையில, நம்மளுக்கு எதுக்குப்பான்ற மாதிரி அங்கெல்லாம் வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க. இதனாலதான் வந்து இவங்க பூசி மொழிவி இத்தனை நாள் ஓட்டிட்டாங்க. அதனாலதான் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, உங்களை வச்சு இன்னும் மல்லு கட்ட முடியல, கம்ப்ளீட்டா தனியாருக்கு கொடுத்துடுறோம் சொல்லிட்டு தனியாருக்கு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பிரைவேடைசேஷன் ஆனதுக்கான ஒரு முக்கிய காரணம். இப்போ இது பிரைவேட் மாத்தோடனே பிரைவேட்ல இந்த மாதிரி விஷயம் நடக்காதா? அதாவது கவர்மெண்ட் ஆபீஸுங்களை பத்தி தெரியும், ஓபி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. பிரைவேட் ஆபீஸ்ல ஓபி அடிக்க முடியுமா? முடியாது. நம்மள சர்வே பண்ணினே இருப்பாங்க. இத பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டா இப்போ தூய்மை ஆய்வாளருக்கு வேலை இல்ல. இந்த 120 பேரை மேய்க்கிற வேலை கிடையாது, காசும் வராது. இப்போ இவங்களை விட அதிகமான பாதிப்பு யாருக்கு ஆகுதுன்னா இங்க ஆய்வாளருக்கு தான் பாதிப்பாகுது. அப்புறமா பார்த்தாரு ஒரு பிரச்சனைய இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு பின்னாடியில இருந்து தூண்டி விட்டுட்டு, தூண்டலின் காரணமாக இது நடக்குது. ஆனா அவங்களோட ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு நியாயமான ஆர்ப்பாட்டம் தான். அவங்களுக்குமே ஒரு இருக்கு இல்லையா, நம்ம பிரைவேட் கிட்ட போயிட்டா நம்ம சைன் போட்டு வேற வேலை எதுவும் பார்க்க முடியாது. இப்போ இவங்களால பிரைவேட்டுக்கு போயிட்டா சைன் போட்டு வேற வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனையா முடியுது. ஆனா இதுல ஒரு 50% வந்து தப்பு பண்ணாதவங்களும் இருக்காங்களே, அவங்களுக்கும் பாதிக்கப்படுதுல. இப்போ அங்க ஆர்ப்பாட்டத்துல உட்கார்ந்தது அந்த 50% பேர் தான். இப்போ புரியுதுங்களா? புரியுது. தப்பு பண்ணவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வேற விதமான பிரச்சனை, தப்பு பண்ணாதவங்களுக்கு வாழ்வாதாரமே பிரச்சனையா போகுது. அதனாலதான் அவங்க வந்து அங்க உட்கார்றாங்க. முதலமைச்சர் ஐயாவே வந்துட்டு இவன் மேல தப்பு இருக்குது, இவனை தூக்கி போடுன்னு சொன்னா முதலமைச்சர் ஐயா அந்த ஒரு பணியை மட்டுமே பார்த்து இருக்க முடியாது. அவர் வந்து இவன் தப்பு பண்ணா இவனை தூக்கிடு. வேற இங்க வந்து திமுக அதிமுக எந்த கட்சி வந்தாலுமே இது வந்து இந்த பண்ணதான் செய்யும் நடக்கும். இதை வந்து கட்சி ரீதியாவோ திமுக அதிமுக ரீதியாவோ முதலமைச்சரோ இந்த பிரச்சனை கிடையாது. இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் இந்த அதிகாரிகள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றினாங்க, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருந்தீங்க, நம்ம முன்னே உங்கள் கடை முன்னாடி குப்பை எடுக்கிறதுலாம் என்னென்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கே தெரியும். வந்து காசு கேட்பாங்க, 1000 ரூபாய் கேட்பாங்க, 2000 ரூபாய் கேட்பாங்க. நம்ம வீடியோ எடுத்துன்னு இருக்கும் போதே அந்த ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, குப்பை எடுக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஆமாம், நம்ம மீடியான்னு தெரியாமல் அவங்க வாயெல்லாம் விட்டாங்க, மாட்டினாங்க. இப்போ நீங்க பிரைவேட் மாத்தின பிறகு எப்படி இருக்கு? இப்போ வந்து அவங்க பாட்டுக்கு வராங்க, குப்பை எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. சூப்பர்வைசர் வந்து ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி வண்டியில சுத்தினே இருக்கிறாரு. நான் அவரை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். அவர் வந்து சார் குப்பை சார்ன்னு சொன்னா சாயங்காலம் அது 7 மணியா இருந்தாலும் அவர் வராரு, அவர் பாட்டுக்கு போட்டோ எடுக்கிறாரு, குரூப்ல போடுறாரு. அடுத்த 5வது நிமிஷம் அந்த வண்டி பேட்டரி வண்டி வருது, அதுல குப்பை வாரி போட்டு போயிடுறாங்க. மக்களோட கேள்வி என்னவா இருக்கும்னா, இது வந்து ஆரம்ப கட்டத்துல அப்படி இருக்கும், போக போக மேபி கமெண்ட்ஸ் வரலாம் கீழே, போக போக மறுபடியும் எதுவும் மக்கிடும், அரசாங்கம் பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இது வந்து தனியார், அதாவது என் கடையை மேல் வாடகைக்கு விட்டுருக்கேன், நான் கேள்வி கேட்டுனே இருப்பேன். அதாவது அரசாங்கம் கேள்வி கேட்டுனே இருக்கும், இதை சரியா பண்ணியா, ஏன்னா நான் உனக்கு மாசம் காசு கொடுக்கணும்னா எனக்கு இதெல்லாம் ப்ராப்பரா இருக்குதா நான் செக் பண்ணுவேன். ஏன்னா தனியாரோட குடுமி இவங்க கையில இருக்கும். இவன் வந்து மாசம் காசு வாங்கணுன்ற பயத்துல இவன் ஒழுங்கா வேலை செஞ்சுன்னு இருப்பான். ஆனா அதிகாரிகள் அப்படி கிடையாது. ஒன்ஸ் ஜாயின் பண்ணா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் தான் அதிகாரி. அதிகாரிகள் மாற மாட்டாங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. இந்த பிரச்சனை வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஓப்பனா சொல்ல போனா எம்எல்ஏ அமைச்சர் சம்பாதிக்கிறத விட அதிகாரிங்க தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க வீட்டுலாம் ரைடு போனா தெரியும் இல்லையா? சென்னை சுத்தி வந்து ஒரு 200 ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, துப்புரவு ஆய்வாளர்கள். இவங்களை வந்து போயிட்டு உதாரணத்துக்கு நீங்க ரைடு அடிச்சு பாருங்க, நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும்.
ஏன்னா வந்து எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வருமானம்ன்றது இதுல மூலியமா மட்டும் தான் வருமா, இல்லாட்டி வேற என்னென்ன சோர்ஸ்ல இவங்க சம்பாதிக்கிறாங்க? நம்மளுக்கு நல்ல ஃபேமஸான ஹோட்டல் வச்சே நான் பதில் சொல்றேன். இப்போ பிலால் ஹோட்டல் இருக்குது, புகாரி ஹோட்டல் இருக்குது, அங்கெல்லாம் குப்பை எவ்வளவு சேரும்? நிறையவே சேரும். அவங்களுக்கு மாசம் ஏதாவது மாசம் ஒதுக்குறது கிடையாது. 50,000 1,00,000 வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல இருந்தும் துப்புரவு ஆய்வாளர் வாங்குறாரு. ஓகே. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் குப்பை அள்ளக்கூடாது இல்லையா, அவங்க தான் எடுத்து போய் டிஸ்போஸ் பண்ணணும் ரூல் படி. ஹோட்டல்கள்ல வந்து பிரைவேட் வெண்டார்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் குப்பை எடுக்கணும். இவங்க வந்து அன்டைம்ல குப்பை எடுக்கிறதுக்கு மாசம் 50,000 1,00,000 வரைக்கும் இவங்க வாங்கிக்கிறாங்க வெறும் ஒரு ஹோட்டல்ல. இந்த மாதிரி வந்து எல்லா ஹோட்டல்கள்லயும் காசு வாங்காம இவங்க வேலை செய்யறதே கிடையாது. இப்போ பிரைவேட்ல எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவும், இவங்க எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். கரெக்டா? ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா தனியாருக்கு கொடுக்காம இந்த ஹோட்டல்காரங்களும் கார்பரேஷன் அதிகாரி இந்த ஒரு துப்புரவு ஆய்வாளருக்கு கரெக்ட் பண்ணிட்டு அவருக்கு என்ன ராஜ மரியாதை தெரியுமா? துப்புரவு ஆய்வாளர்களுக்கு சிஏ ஃபோன் பண்றேன், சிஏ அனுப்புனாருன்னு சொன்னா புகாரியும் இருக்கட்டும், பிலாலா இருக்கட்டும், எந்த ஹோட்டலா வேணாலும் இருக்கட்டும், அவர் கேட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அரசியல்வாதிங்க கட்டிங் ரவுடி மாமூல் எல்லாம் போயிடுச்சு. ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்து கொடுத்துதான் வியாபாரம் பண்ணுன்ற கட்டாயத்துக்கு இவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு அவங்க பொறுப்பு வந்து தரவிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வட மாநில மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன். இப்போ இந்த மாதிரி வட மாநில மக்கள் எல்லாருமே துப்புரவு பணியாளர்ல போட்டாங்கன்னா தமிழக மக்கள் எல்லாமே அதில் அவதிப்படுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இந்திக்காரங்க உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பி டீம் திமுகவும் பாஜகவும் ஒன்றுன்னு சொல்றாங்க. இவங்க அதை உறுதிப்படுத்துற விதமா இந்த மாதிரி வரவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் 1 வருஷம். எங்களை எல்லாமே தூக்கி போட்டுட்டு இந்திக்காரங்களை இருந்து உள்ளே போட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து 20,000 தரணும், அவனுக்கு 15,000 கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இறக்குனாங்க. இப்போ செக்யூரிட்டிலையுமே இப்படி ஆயிடுச்சு, தூய்மை பணியாளர்களும் இப்படி ஆயிடுச்சு, அப்போ ஒயின் ஷாப்லையும் இப்படி ஆகிட்டு வருது. எல்லா இடத்துலையுமே இந்திக்காரங்களை போட்டாங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் அதிகமாகிடும். தமிழர்கள் எல்லாருமே பிச்சை தான் எடுக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்திக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது நானே எதிர்க்கிறேன். இதுல வந்து அரசாங்கம் வந்து எடுத்துக்கணும், பொறுப்பெடுத்தணும். அதிமுக தனிமா பிரிக்க முடியாது. திமுக வந்து கண்டிப்பா பொறுப்பெடுத்தணும். இதுக்கு எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, போன ஆட்சியில அதிமுக இருக்கும் போதும் சரி இந்திக்காரங்க உள்ள வந்திருந்தாங்க இல்லையே, இப்போ அதிகமாயிடுச்சு. ஆமா, முதல்ல வந்து அது மட்டும் இல்லாம ஓட்டுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஓட்டுரிமை கொடுக்கறது நீங்க ஆதரிக்கிறீங்களா? முதல்ல அதை சொல்லுங்க. ஓட்டுரிமைன்றது அந்த பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரச்சனை. அதுக்கு வந்து காங்கிரஸ் எதிர்த்துன்னு தான் இருக்குது, திமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு தான் இருக்குது. மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா பெருசா பகிரமா தெரியல, எதுவுமே பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல. சென்ட்ரல்ல அவங்க உட்காந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்றத அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இந்திக்காரங்களை உள்ள எடுத்துன்னு போன அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அப்போதான் வந்து கேட்வே, அப்போதான் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க இந்திக்காரங்க. அதாவது எடுத்தவனே 1 கோடி பேர் டைரக்டா உள்ள வந்துட மாட்டாங்க. 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் அப்படி காலம் கடக்க போய் தான் இப்போ திமுக ஆட்சியில் என்ன ஆகுதுன்னா 1000 பேர் வந்து இடம் இப்போ 10,000 பேர் உள்ள வர. அதுதான் இப்போ சீமான் அவர்கள் முன்ன சொல்லும் போது வந்து அவர் வேடிக்கையா சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ சொல்றது உண்மை தானே. மந்தாரை வாழ வைக்கலாம், மந்தாரை வாழ வைக்கும் தமிழகமா இருக்கலாம் கிடையாதுங்க. பழனி பாபா அப்பவே சொன்னாருங்க நடக்குதுதானே. அது வட மாநிலத்தான் உள்ள வருவான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க, மர்டர் பண்றாங்க. வந்து எம்ஜிஆர் டைம்லயே வந்து பழனி பாபாவே சொன்னார் அந்த விஷயத்தை. இது வந்து இன்னைக்கு நேத்து பிரச்சனை கிடையாது. பிரைவேட் ஜாப் இருந்தாலுமே அது எப்படி கொடுக்குறாங்க சொல்ல வரேன். இப்போ இந்த அரசாங்கம் வந்து இவ்வளவு பேர் வராங்களே, இப்போ இந்த ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா 10% இல்லாட்டி 5% தான் வந்து வட மாநிலம் கொடுக்கணும். இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டா என்ன? அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல இந்திக்காரங்க உள்ள வர முடியாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் இல்ல. இப்போ இந்த செக்யூரிட்டி வேலை பாக்குறதெல்லாம் எந்த இதுல வரும்? சென்ட்ரல்ல வருமா? அதெல்லாம் இது எல்லாமே அதுதான் சொன்னேன். உங்க ஷாப்லயுமே நிறைய பேர் இந்திக்காரங்க தான் யூஸ் பண்றீங்க. ஆமா, நான் ஓப்பனா சொல்றேங்க, தமிழ்காரங்களுக்கு நான் வேலை தரதுக்கு நான் தயாரா தாங்க இருக்கிறேன். நான் வந்து 4 பசங்களை தமிழ்காரங்களை வச்சு நான் வேலை வாங்கிட்டு தான் இருந்தேன். எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு ரொம்ப தெரியும். நான் வியாபாரமே பண்ண முடியாது. இல்ல 2 பேருக்கு என்ன வித்தியாசப்படுது நீங்க சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சம்பளம்ன்றது 2வது பட்சம் தான். நல்ல வேலை பார்த்தா சம்பளத்துக்காக கண்டிப்பா மாத்தல. அது சம்பளத்துக்காக நான் சத்தியமா நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. இவங்களுக்கு 25,000 கொடுக்கணும், இவங்களுக்கு 20,000 கொடுத்தாலுமே சம்பளத்துக்காக நான் சத்தியமா மாத்தவே இல்லை. இப்போ இந்திக்காரெல்லாம் கம்மியாலாம் சம்பளம் வாங்கல. ஒரு 25,000 ரூபா 20,000 ரூபா மினிமம் சேலரி 18,000 ரூபா 15,000 ரூபா இல்லாம யாரும் வேலை வைக்க வரது கிடையாது. இந்திக்காரனும் வந்து உள்ள வாங்க வேலை செய்யுங்கன்னு தான் நானும் சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டில் அவன் வர்றது எனக்கு பயமா தான் இருக்குது. வட மாநிலத்தான் உள்ள வர்றது எனக்கு பயமா இருக்குது. நாடி வந்து என் வருங்காலத்துக்கு பாதுகாப்பு இல்லை, நானும் எதிர்க்கிறேன். அதுக்குன்னு சொல்லி என் பொழப்ப நான் வந்து விட்டு வட மாநிலத்தில் நான் வச்சுக்கூடாது, நான் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னா நான் வியாபாரமே பண்ண முடியாது. மாதம் 30 நாளும் என் கடை திறந்து. உங்களோட தனிப்பட்ட கடைக்கு ஓகே, இது ஒரு தமிழகத்துக்கு பிரிக்கிறாங்களே, அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? நான் தமிழகத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், 80% தமிழ் ஆட்களை வைங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக தான் 100% தமிழ் ஆட்களை வைங்க.
அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கொலாப் ஆகுதுன்னா 80% நம்ம ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுங்க. 20% தான் வட மாநிலத்தான் உள்ள வரணும். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி போட்டாலுமே இதுல வந்து பிரச்சனை நடக்காது. ஏன்னா ரீசெண்டா நம்ம பார்த்தோம், ஒரு ஊர்ல செங்கசொல்லியில ஒரு வடமாநில பெண்ணை வந்து காதலிச்சதுனால அந்த பையனை வந்து செங்கசொல்லியை அடிச்சு கொண்டுட்டாங்க குடும்பத்தமா சேர்ந்து. அந்த மாதிரி இதில் நடக்காதா பிரச்சனைகள்? கண்டிப்பா பிரச்சனை நடக்கதாங்க செய்யும். அவங்களுக்கு யார் பாதுகாப்பு? அதாவது மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு 2 விஷயம் இருக்குது. மெஜாரிட்டியா நம்ம இருக்கும்போது மைனாரிட்டி அவன் வேலையை பார்த்துன்னு போவான். அவனை நீங்க எங்க மெஜாரிட்டியா நிப்பாட்டுறீங்களோ, நம்ம ஆளுங்க நீங்க எங்க மைனாரிட்டி ஆகுறீங்களோ அங்கதான் இந்த தப்பெல்லாம் நடக்குது. திருப்பூர்ல இந்த பிரச்சனை தான் நடந்துன்னு இருக்குது. மெஜாரிட்டியா அவன் இருக்கிறான், மைனாரிட்டியா நம்ம இருக்கிறோம். நம்ம ஆவடியிலே காவலர் அதிகாரிகளை போட்டு அடிச்சாங்களே ஓட ஓட விட்டு. ஆமா, அவனுங்க தப்பு பண்ணவனே அங்கேயே உரிங்க போட்டு, தப்பே கிடையாது அவனுங்களை அடிக்கிறது. தப்பு பண்றவன் வந்து தமிழ்நாடா இருந்தா விட்டுருங்க, வட மாநிலத்தனம் பண்ணுங்கலாம் இல்லை, தப்பு தான், யார் இருந்தாலும் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஃபுல் இன்டர்வியூல நான் கவனிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்த ஊழலை வந்து ஒழிக்க முடியலன்ற ஒரு காரணத்துக்காக, இவங்களை சரியே பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தனியார் கொடுத்தது வந்து லைட்டா ஏத்துக்க முடியல, மக்களுமே ஏத்துக்க மாட்டாங்க. இது எப்படி இதுவா இருக்கும்? அப்படி என்ன அரசு? அப்போ இது திமுக பண்ண முடியாது, அதிமுக பண்ண முடியாதுன்னா அப்படிப்பட்ட அரசு என்ன அரசு? நீங்க ஊழலை ஒழிக்க முடியாம நீங்க தனியார் தான் கொடுப்பீங்க. சீமான் அவர்களை உட்கார வைத்தாலும் சரி, விஜய் அவர்களை உட்கார வைத்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க யாரை உட்கார வச்சாலும் சரி, இந்த அதிகாரிகளை திருத்தவே முடியாது. இந்த அதிகாரிகள் தான். படத்தெல்லாம் காட்டுறாங்க. இப்போ அர்ஜுன் முதல்வர் வந்து போவாரு, அப்படியே ஆபீசர் பார்ப்பாங்க. நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு 234 தொகுதிங்க பார்க்க வேண்டியது. தமிழ்நாடு, ஒரு தமிழ்நாடை வந்து டெய்லி வண்டி எடுத்துன்னு ஒரு 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 ஆஃபீஸாவா சிஎம் பார்க்க தேவையில்ல. நீங்க சொல்றீங்களா அது கீழே இருக்க எம்எல்ஏவும் பண்ண முடியாதுன்றீங்களா? ஏன் பண்ண முடியாது? இது எம்எல்ஏ அளவுக்கு போய் சேராது, போவாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போவாது. இது வந்து கவுன்சிலர் டிபார்ட்மெண்ட் வாரியா இருக்குதுல்ல. எம்எல்ஏக்களுக்கு போறது வந்து பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வழியா போவோம். அமைச்சர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்னும் அதுக்கு மேல இருக்கிற கான்ட்ராக்ட் மூலியமா போவோம். இதெல்லாமே வந்து கவுன்சிலர்கள் கோட்டா. இதெல்லாம் அதாவது இந்த காணொலி வந்து கண்டிப்பா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா சேர விட மாட்டாங்க. இந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். அதாவது துப்புரவு ஆய்வாளர்கள் தான் இந்த பிரச்சனையே. இங்க வேற யாருமே பிரச்சனை கிடையாது. ஒர்க்கர்ஸ் மேலேயே போட்டீங்க. ஆமா, அவங்க சைன் போட்டு ஏத்துக்காம இருந்தாங்கன்னா இப்படி நடந்திருக்காது இல்லையா? ஆமா, இல்லை நானே பார்க்குறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு வியாசர்பாடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்வியூ எடுக்கும்போது நிறைய பேர் குடிசையில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஹவுசிங் போர்டு உங்களுக்கு தரலையான்னு கேட்டதுக்கு, ஹவுசிங் போர்டு கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க கேமரா பின்னாடி, ஹவுசிங் போர்டு கொடுத்துருக்காங்க, நான் வாடகை விட்டுருக்கேன், 3000 ரூபாய்க்கு வாடகை விட்டுட்டு இவங்க வந்து இங்கே குடிசையில் உட்காந்து தாயபாசம் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே தான் சாப்பாடு வருது, இங்கே தான் நான் வேறு வேலைக்கு போகிறேன், இலை எடுக்கிறேன், தூய்மை பணியாளர் வேலையை விட்டுட்டு நான் போய் இலை எடுத்தேன், எனக்கு இவ்வளோ பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தவறு யார் மேலேன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மக்கள் மேலேயும் இருக்குது, எல்லார் மேலேயும் இருக்குதுங்க. புரியுதுங்களா? இதில் வந்து மக்கள் மேலேயும் பிரச்சனை இருக்குது. ஓகேண்ணா, இப்போ இந்த ப்ரைவேட்டில் வந்து எந்த மாதிரி சேலரி கொடுக்குறாங்க, இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது, என்னென்னலாம் நடக்குதுண்ணா? இங்கே ஒரு பெனிஃபிட்னா, தனியார் வந்து கரெக்டாக 10 நாளுக்கு ஒரு வாட்டி ஹேண்ட் க்ளவுஸ் கொடுக்குறாங்க, தொடப்பங்களை கரெக்டாக கொடுக்குறாங்க, வாகனங்களை கரெக்டாக, காலையில் உணவு கூட கொடுக்குறாங்க, காலையில் உணவும் கொடுக்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹெல்த் செக்கப். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஹெல்த் செக்கப். இவங்களுக்கு வந்து டிவி எல்லா விதமான நோய்களும் தாக்குறதுக்கான இடம் தான் இந்த குப்பை. வேக்சினேஷன்லாம் போட்டே ஆகணும், கண்டிப்பாக போட்டே ஆகணும். இதெல்லாம் வந்து இப்போ சீராக இவங்க பண்ணுறாங்க. ஓகே, அதனால தான் வந்து இப்போ இருக்கிறவங்க நிறைய பேருக்கே தெரியும், இங்கே போனோன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் தான் சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அந்த வருமானம் தான் கொஞ்சம் அடிப்படை. அந்த இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த சம்பளம் மட்டும்தான். அதுவும் இந்த 2 ஜோனுக்கு தான். இவங்க வந்து 16,000 ரூபாய் சம்பளம் இப்போ கொடுக்குறாங்க. முன்னே 22,000 கொடுத்துருந்தாங்களா? ஒரு 1 இயராக தான் அந்த சேலரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 16,000 ரூபா தான் அரசாங்கமும் கொடுத்துன்னு இருந்தது. இப்போ லாபம் தான் அரசாங்கத்துக்கும் கொஞ்சம். லாபம்னா அவங்களுக்கு வேலையும் ஆகுது. அதாவது எனக்கு 20 பணம் வராது, இதில் டாஸ்மார்க்ல பணம் வருன்றதுனால அதை எடுத்துட்டாங்க, இதை கொடுத்துட்டாங்களா? அவ்வளோதான். 10 நாளுக்கு ஒரு வாட்டி ஹேண்ட் க்ளவுஸ் கொடுக்கணும் தூய்மை பணியாளர்களுக்கு. கவர்மெண்ட்ல அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கரெக்டான தொடப்பங்கள் கொடுக்கணும். இல்லைனா வண்டி தள்ளின்னு போகிற வண்டி இருந்தது, இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸும் கொடுக்க மாட்டாங்க. இந்த வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 50 வண்டி இருக்குன்னா 40 வண்டிக்கு வந்து சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பில்லை போடுவானுங்க. தொடப்பத்துக்கு பில்லை போடுவானுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹெல்த் செக்அப் பண்ணுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் பில் ஒன்று போடுவானுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன்னு ஒரு பில்லை போடுவாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள். ஓகே, ஏன்னா வந்து அவங்க வந்து பீயோ மூத்திரமோ அல்றவங்க, அவங்களுக்கு ஹேண்ட் க்ளவுஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நீ கொடுக்க மாட்டேன்ற, இவங்ககிட்டயும் நீ கொள்ளடிக்கிற, எல்லா விதமான டார்ச்சரும் கொடுக்குறானுங்க. ஏன் பாலியல் தொல்லையும் கொடுப்பானுங்க இவனுங்க பணியாளர்கள்கிட்ட. ஆமாம். ஓகே, இவங்க மேலே வந்து பணியாளர்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஆய்வாளர்கள் மேலே வந்து
பாலியல் புகார் கொடுத்துருக்காங்கன்றத உள்ளே போயிட்டு நோலன் ஆஃபீஸரில் போய் கேட்டு பாருங்க. இப்போ நீங்கள் கேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சொன்னீங்களா 2 ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா 1600 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆச்சு இப்போ? அந்த 1600 பேரில் வந்து 1000 பேர் வந்து பணிக்கு போயிட்டாங்க, ப்ரைவேட்டுக்கே போயிட்டாங்க. ஆமாம். இந்த 600 பேர் தான் இப்போ வந்து இங்கே வந்து இருக்காங்க. இப்போது இவங்களோட கோரிக்கை வந்து என்னன்னா, எங்களுக்கு பணி நிரந்தரம். ப்ரைவேட்டில் நடக்குமான்னு தெரியல, சாத்தியம் இல்லை. ப்ரைவேட்டில் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு, பணி நிரந்தரம் சாத்தியம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த சம்பளம் கொடுங்க, ஏன்னா வந்து சம்பளம் கொடுத்ததுக்கப்புறமா அதை குறைக்கிறதுன்றது தவறான விஷயம்னு சொல்லி கோர்ட் உத்தரவிட்டு இருக்குது. ஓகே. அரசாங்கம் வந்து இந்த தனியாருக்கு ஒரு உத்தரவிடணும். அதாவது இந்த 80% வந்து தமிழ் மக்கள் இருக்கணும். வருமான கோட்டு கீழே இருக்கவங்களும் பட்டியல் சமூகத்தினர்களுக்கு அந்த 80% வேலை வாய்ப்பை ஒதுக்கணும். மிச்சம் 20% மட்டும்தான் வெளி மாநிலத்தர்களுக்கு கொடுக்கணும். அதுவும் ஸ்டேட்ல இருந்தா பண்ணவே தேவையில்லை. அப்புறம் வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்காக நிறைய சலுகைகள் கொடுங்க. நம்ம கவர்மெண்ட்ல இருக்கும்போது இருக்கும், எல்லாமே சலுகை இருக்கும். இப்போ சலுகைகள் நிறைய கொடுங்க. அதாவது என்ன விதமான சலுகைகள்னா, அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க ஏதாவது தொழில் செய்வதற்கு ஏதாவது ஒரு கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க. படித்தவங்களுக்கு அவங்களுக்கு லோன் ஏதாவது கொடுங்க, சப்சிடி கொடுங்கம்மா. நிறைய முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து மறுபடியும் விட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, நம்ம பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கங்கன்றீங்க. ஆமாம், ஏன்னா வந்து தூய்மை பணியாளர்கள் பிள்ளைகள் அதே இடத்துல வந்து தூய்மை பணியாளர்களாக வந்து நிற்கக்கூடாதுன்றது தான் என்னோட கோரிக்கை. அவங்களுக்கு வந்து வேற துறையில், அதாவது ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போட்டு அவங்களுக்கு தேவையான ஃபண்டு நிதியை ஒதுக்கி அவங்களுக்கு லோனு கொடுத்து சப்சிடி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து தமிழக அரசாங்கம் உதவணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்பவும் வந்து யாராலையும் செய்ய முடியாத வேலை. நம்ம என்னதான் பணம் கொடுத்தாலும் அந்த வேலைக்கு இறங்கி செய்ய மாட்டோம். நம்மளுக்கெல்லாம் வந்து 50,000 ரூபா கொடுத்தாலும் நம்ம போய் வந்து பியோ மூத்திரமோ அள்ள முடியாது. ஆனால் அவங்க வந்து அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து, அவங்களோட ஃபேமிலிக்கு மதிப்பு கொடுத்து, அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ வருங்காலத்துக்கு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப வந்து தாழ்மையோட தமிழக அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறேன். ஓகேண்ணா, இந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. நம்ம என்ன இருந்தாலுமே முன்னே ஸ்கேம் அந்த மாதிரிலாம் பேசுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு முக்கியமான ரொம்ப விஷயம். நம்ம ரிஃப்ளெக்ட் டீம் சார்பாகவும் நம்ம வந்து தமிழக அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த அரசு இருந்தாலும் சரி, அடுத்த அரசு என்ன வந்தாலுமே இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணினா நல்லாயிருக்கும். அண்ணன் சொன்ன கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழக அரசாங்கம் அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸருங்களை களை எடுத்தீங்கன்னா தமிழகம் சுத்தமாயிடும். ஓகே, சாத்தியம் இல்லைன்னு இருக்கு, ஆனால் சாத்தியம்தான். அது பண்ணிங்கன்னா ஆமாம், நாடு எங்கேயோ முன்னேறிடும். ஓகேப்பா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு தெரியட்டும். அவங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.